ஹாய். இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னு அப்படி பார்த்தீங்கன்னா 11th காமர்ஸில் தென் செகண்ட் யூனிட்டில் சாப்டர் 9 பார்க்க போகிறோம். சாப்டர் 9 டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். சரிங்களா? இப்போது பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனில் எம்என்சிஸ் எப்படி இருந்துச்சு, ஜாயின்ட் ஸ்டாக்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். தென் கோஆப்ரேட்டிவ்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். கோஆப்ரேட்டிவ் எம்என்சிஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் என்னென்ன எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ். என்ன இன்ட்ரோடக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தா பப்ளிக் என்டர்பிரைஸ் ஆஸ் எ ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் கெயின் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸ் ஆஃப் தி வேர்ல்டு இன் ரீசன்ட் இயர். அதாவது வேர்ல்டில் ரீசெண்ட் இயர்ஸில் நீ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸஸ் தான் இருக்கும். பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸு நம்ம கெயின் பண்ணக்கூடியதை நம்மளுடைய எக்கனாமிக்கை தான் நம்ம கெயின் பண்ணுறோம். தென் டியூரிங் தி 20th century various government started participating in industrial and commercial activities. என்ன பண்ணாங்களாம் 20th centuryயில் தென் கவர்மெண்ட் வந்து வேரியஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இண்டஸ்ட்ரியாகவும் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸாகவும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ரீவியஸ்லி ரோல் ஆஃப் கவர்மெண்ட் லிமிட்டட் ஒன்லி டு தி மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்டு ஆர்டர். என்ன பண்ணாங்க, இதை மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அவங்க லிமிட்டடாக பார்க்கும்போது லா பேஸ் பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல்ஸ் ரிவால்யூஷன்ஸ் ஹெல்ப்டு ஆல் ரவுண்ட் க்ரோத் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அப்போது எல்லா இடமே இண்டஸ்ட்ரீஸ் இல்லாமல் இருக்க முடியாது. இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணி ஓரளவுக்கு எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே ரவுண்ட் பண்ணி அவங்க க்ரோத்தை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தென் ப்ரைவேட் என்டர்பிரனர் ஒர்க்டு ஒன்லி ஃபார் தி ப்ராஃபிட் மோட்டிவ். ப்ரைவேட் என்டர்பிரனர்ஸ் எப்படி என்ன பண்ணுவாங்க, ப்ரைவேட் கவர்மெண்ட்டை விட கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட் என்டர்பிரனர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய மோட்டிவ் அவங்களுடைய மெயின் அப்படிங்கிறது வந்து ஒன்லி ப்ராஃபிட் மோட்டிவாக தான் இருக்கும். தென் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க ப்ராஃபிட் மோட்டிவ்ஸில் பார்க்கும்போது எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் பை ப்ரைவேட் என்டர்பிரனர் வாஸ் வெரி காமன். அப்போ என்ன ஆகிடுச்சு, கன்சியூமருடைய எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் அதாவது அவங்களுடைய ஒர்க்ஸ் எப்படிலாம் இது வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் அவங்களுக்குலாம் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெரி வாஸ் காமனாக எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. தென் தி டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வாஸ் லெஃப்ட் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ். என்ன பண்ண வச்சாங்க, இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் ஆகும்போது ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது லெஃப்டாக ஆரம்பித்தாங்க. Therefore, government interventions become necessary to safeguard the interest of the public even in development countries like யூஎஸ்ஏ அண்டு யூகேலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இன்டர்வென்ஷன்ஸ் அவங்களுடைய கருத்துக்களை கொடுத்து ரொம்ப நெசசரியாக இருக்கணும், சேஃப்கார்டாக இருக்கணும், பப்ளிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டஸ் வரணும், டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் கம்பெனிஸை கொண்டுட்டு வந்தாங்க. தென் தி கவர்மெண்ட் யூஸ் கேன் ஓன் அண்ட் கண்ட்ரோல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பிஸ்னஸ் இன் 2 ways. அதாவது பிஸ்னஸை வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, எப்படி ஓனாக கொண்டு போயிருக்காங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு 2 விதமாக கொண்டுட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எ நியூ யூனிட். ஒரு நியூ யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறது மூலயமா கண்ட்ரோலோ ஓனோ இண்டஸ்ட்ரீஸை பண்ணலாம். தென் செகண்ட் ஒன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்கிங் ஓவர் அண்ட் எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரியல் ஆர் கமர்ஷியல் யூனிட் ஓன்டு பை ப்ரைவேட் பர்சன்ஸ். அப்போ எப்படி இருந்துச்சாம், ரெண்டாக பார்க்கலாம், அதுலேயே வந்து ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்று எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸ், அனதர் ஒன் கமர்ஷியல் யூனிட்டு இப்போது ப்ரைவேட் பர்சன்ஸ்க்கு. அப்போ 2 விதமாக வந்து மொத்தம் காமன் பார்க்கும்போது 2 ways. தென் அதில் தான் செகண்ட் வேவ்ஸில் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, அல்லது இதுவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனிங் அண்டு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். இப்போ ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்குடைய மீனிங், டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தென் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் மேனேஜிங் ஸ்டேட் என்டர்பிரைசஸ் இஸ் தி ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு பழமையான ஆர்கனைசேஷன், ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். சரிங்களா, ரொம்ப பழமையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். Those days no designations was made between the routine function of the government and that of the public enterprises. அப்போது கவர்மெண்ட்டோடைய
ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொட்டேனாக தான் இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் இயர்லி ஸ்டேட் ஓன்டு என்டர்பிரைசஸ் வேர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் டிபார்ட்மெண்டல் from of organization and departmental from of organization. Public enterprises is run a separate full-fledged ministry or as a major subdivisions of department of the government. அவன் என்ன சொல்கிறான்னா, அதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அப்படிங்கிறது ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஒன். தென் செகண்ட் ஒன் என்னென்னா ரொட்டைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது ரொட்டைனாக போய்கிட்டு இருக்கோம் ஒர்க்கு. இப்போ மோஸ்ட் எக்ஸாம்ஸ் ஏர்லிஸ் பார்க்கும்போது ஓல்டு என்டர்பிரைசஸ்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் ஆஃப் ஆர்கனைசேஷன் இல்லை அண்டர் டிபார்ட்மெண்டல் ஆஃப், ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. டிபார்ட்மெண்டலாக இருக்கும் இல்லை அண்டர் டிபார்ட்மெண்டலாகவும் இருக்கும். அப்போ பப்ளிக் என்டர்பிரைசஸ் எப்படி இருக்குன்னா ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் செப்பரேட் பண்ணி தான் போகும், இல்லைன்னா சப்டிவிஷனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸஸ் கீழே இருக்குது. எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்ப்போம். என்ன எக்ஸாம்பிள்ஸஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் ரயில்வே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்குன்னா இந்தியன் ரயில்வே. அப்போ அதை வந்து மேனேஜ் பண்ணுறது யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். அடுத்தது போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் சர்வீஸ். அதை அப்போ ரன் பண்ணுறது வந்து அது ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அதையும் இது பண்ணுறது வந்து யாருன்னா அண்டர் தி மினிஸ்ட்ரி கம்யூனிகேஷன்ஸ். அங்கேயும் யார் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி கம்யூனிகேஷன். அடுத்தது டெல்லி மில்க் ஸ்கீம்ஸு, அது ஆல் இந்தியா ரேடியோஸ். அடுத்தது தூர்தர்ஷன்ஸ் ஆர் அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். அப்போ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது? ரயில்வே இருக்குது, தென் போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் இருக்குது, அதை யாரெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது, தென் நியூ மில்க் ஸ்கீமு, அடுத்தது ஆல் ரேடியோ, ஆல் இந்தியா ரேடியோ, அடுத்த தூர்தர்ஷன் சேனல்ஸ், அந்த பொதுகி சேனல்ஸ்லாம் வரும்ல, அதெல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் தான் வரும். தீஸ் ஆர் த டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் மீனிங்ஸ். அடுத்தது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் ஃபாலோஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா அல்டிமேட்டடாக தான் இருக்கும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் எ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் வித் தி மினிஸ்டர் கன்சென்ட். அப்போ எப்படி வருதான் இந்த டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்கிறது வந்து ஓரளவுக்கு மினிஸ்டரை கன்சென்ட் பேஸ் பண்ணி தான் வருது. ஓகேங்களா? தென் ஹூ ரெஸ்பான்சிபிள் டு தி பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் அண்ட் ரிஜிஸ்டர் ஃபார் தி அஃபேர்ஸ் தி டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். அப்போது யார் இதுக்கு வந்து ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? அப்போது டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் யார் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்க்கும்போது பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் ரெஜிஸ்டர், இவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கான ஒரு responsibility. Then the minister in turn delegates his authorities downwards to various others management levels departmental undertaking. அப்போது அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ங்கிறது அப்படிங்கிறது யாராக இருக்க முடியும்? மினிஸ்டர்ஸ் கன்சர்ன்ஸில் பார்க்கும்போது பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்டர், அதை தான் நம்ம பார்க்க முடியும். தென் செகண்ட் ஒன் இஸ் கவர்மெண்டல் ஃபினான்சிங்ஸ். அப்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். தி கவர்மெண்டல் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் financed through annual budget appreciations by parliament or state legislature. எப்படி வந்து ஃபைனான்சிங்ஸ் வரும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆனுவல் பட்ஜெட்டை ஒன்று அப்ரிஷியேஷன் பண்ணுவாங்க. அது எந்த இதில்? ஸ்டேட் அண்டு பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லரில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆனுவல் பட்ஜெட்டை சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டேஸ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ தான் அதுதான் ஆனுவல் பட்ஜெட். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் போகும். ஓகேங்களா? தி ரெவன்யூ ஆஃப் த அண்டர்டேக்கிங் ஆர் பெய்டு இன்டு தி கவர்மெண்ட் ட்ரெஷரிஸ். அதுதான் கவர்மெண்ட்டோடைய ஃபினான்சிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆனுவல் பட்ஜெட்டில் தான் அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க. அது பை யாராக இருக்க முடியும்னா பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் ரெஜிஸ்டர் அப்படிங்கக்கூடியதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டுட்டு வருவாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன இருக்குன்னா அக்கௌண்டிங் அண்டு ஆடிட். ஆடிட்டிஸ் எப்படி இருக்குன்னா தி டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் சப்ஜெக்ட் டு தி நார்மல் பட்ஜெட்டிங்ஸ் அக்கௌண்டிங் அண்டு ஆடிட்டிங் ப்ரொசீஜர்ஸ் விச் ஆர் அப்ளிகேபிள் டு ஆல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அப்போ என்னவாக இருக்குன்னா இதோடைய மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் பட்ஜெட்டாக தான் இருக்கும். அனதர் ஒன் அக்கௌண்டிங் ஆடிட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்ளிகேபிளோ அதை ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக தான் அவங்க ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி தான் வந்து அக்கௌண்டிங்கை கொண்டுட்டு போவாங்க, அக்கௌண்டிங் ஆடிட்டிங் பண்ணுவாங்க. தென் மேனேஜ்டு பை சிவில் சர்வெண்ட். என்ன மேனேஜ்டு பை சிவில் சர்வெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் மேனேஜ்டு யார் தான் வந்து மேனேஜ் பண்ணுவாங்கன்னா சிவில் சர்வெண்ட் தான் வந்து டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்கை மேனேஜ் பண்ணுவாங்க.
who are the subject to the same service conditions applicable to the civil servant of the government. அப்போ நிறைய சிவில் சைட் ஆஃப் எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யார் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வெண்ட். யார் மேனேஜ் பண்ணுவாங்க? சிவில் சர்வெண்ட். அடுத்தது சர்வீஸ் இம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் cannot be sued anybody's. அப்போ என்னவா இருக்காது? டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்கிறது வந்து ஒன்றாத ஷூட் எனிபடிஸ் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போது வித்தவுட் த கான்சென்ட் ஆஃப் தி கவர்மெண்ட், அப்போ இது என்னவா இருக்காது? நிலையாகவும் இருக்காது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? தென் these are the futures of departmental undertaking. First one is ultimate responsibility, second one is government financing, then third one is accounting and auditing, then fourth one is managed by civil servant, then last one is servant immunities. These are the futures. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்குடைய அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ பார்க்க போகிறது இப்போது அட்வான்டேஜஸ். சரிங்களா? அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்னால என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஈஸி ஃபார்மேஷன்ஸ். தீஸ் ஆர் த ஈஸி ஃபார்மேஷன்ஸ். அப்போது ஈஸி டு செட் அப் த டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங். அப்போ டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்கை நம்ம செட் பண்ணுறதோ அது வந்து எப்படின்னா ஓரளவுக்கு ஈஸி தான். அப்போது டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் கிரியேட்டட் பை தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன் ஆஃப் தி கவர்மெண்ட். யார் தான் வந்து கிரியேட் பண்ண முடியும்? created by an administrative decisions of the government. அப்போ involving no legal formalities for the ஃபார்மேஷன்ஸ். அப்போ ஃபார்மேஷன்ஸ் பண்ணும்போது என்ன இன்வால்வ் ஆகிறதில்ல? நோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ். அப்போ என்ன பண்ணுது? யார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா ஃபுல்லாகவே கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக ஃபார்மேஷன்ஸ் பண்ணிடலாம். தென் செகண்ட் ஒன் இஸ் அட்வான்டேஜஸில் டைரக்ட் அண்டு கண்ட்ரோல் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். யார் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறா, யார் தான் டைரக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்லேருந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன பண்ணுவாங்க? டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷனை டைரக்ட் அண்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா directly responsible to the parliament or the state legislature through overall head the minister concerned. யார் தான் வந்து டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஹெட்டாக இருக்க முடியும்? ஓவரால் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் கன்சென்ட். ஏன்னா எந்த வருஷமும் மினிஸ்டர் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க? சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. பட் யார் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபுல் அண்ட் ஃபுல் டேரெக்டாக யார் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். யார் தான் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது சீக்ரெசி மெயின்டைன்டு. சீக்ரெசி மெயின்டைன்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ் லைக் டிஃபென்ஸ் அண்டு அட்டாமிக் பவர் cannot be better managed other than government department. Department undertaking can maintain secrecy in their working. அப்போ எப்படிலாம் நம்ம அதாவது இண்டஸ்ட்ரீஸை பேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பவர் அட்டாமிக்ஸும் இருக்கும். இப்போது சீக்ரெசி அப்படிங்கிற ஒன்று நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேங்களா? then leisure burden of tax on the public. அப்போது என்ன பேர்டன் லீசராக இருக்குது? கம்மியாக இருக்குது. பப்ளிக் வந்து டேக்ஸ் பே பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப லீசராக இருக்குது. பேர்டன் டேக்ஸ் பேர்டன் அப்படிங்கிறது லீசராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்னிங்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் ஆர் என்டையர்லி பெய்டு இன்டு கவர்மெண்ட் ட்ரெஷரிஸ் ரிசல்ட்டிங் லீசர் டேக்ஸ் த பேர்டன் பப்ளிக். அப்போது பார்த்திங்கன்னா எப்படி டேக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ட்ரெஷரிஸஸ் மூலயமா தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏர்னிங்ஸ் பண்ணுறோம். அப்போ ட்ரெஷரிஸஸ் மூலயமா நம்ம ஏர்னிங்ஸ் பண்ணும்போது டேக்ஸ் பேர்டன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லேசராக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ரெஷரிஸ். ஓகேங்களா? தீஸ் ஆர் த பேர்டன். இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் டிபார்ட்மெண்ட்டில். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த சோசியல் சேஞ்ச். Instrument of the social change. Government can promote economic and social justice through departmental undertakings. அப்போ எப்படிலாம் சோசியல் எக்கனாமிக்கை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ண எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா ப்ரொமோட் பண்ணும்போது தென் ஆஃப் த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்கில் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் கேன் பி யூஸ்டு பை தி கவர்மெண்ட். யார் தான் யூஸ் பண்ணிக்கிறா? கவர்மெண்ட். அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோசியல் சேஞ்ச். அப்போ என்ன ஆகுதான்? எக்கனாமிக்கும் அதுவுமே வந்து சேஞ்ச் ஆகும், ப்ரொமோட் ஆகும், கேன் பி கவர்மெண்ட். then leisure risk of the misuse of public money. அப்போது பப்ளிக்குடைய மணியை வந்து நம்ம ரிஸ்க் இல்லாமல் மிஸ்யூஸ் பண்ணாமல் லீசராக கொண்டுட்டு போக முடியும். ஆஸ் தி டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் இஸ் சப்ஜெக்ட் டு த பட்ஜெட்டிங் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரொசீஜர்ஸ் ஃபார் த கவர்மெண்ட் ரிஸ்க் ஆஃப் மிஸ்யூஸ் ஆஃப் பப்ளிக் மணி ரிலேட்டிவ்லி லெஸ். அதாவது அக்கௌண்டிங் ஆடிட்டிங் பண்ணுறது மூலயமாகவும் ஒரு பட்ஜெட் போடுறதாகவும் ஒரு ப்ரொசீஜராக இருந்தாலும் ரொம்ப பப்ளிக்குடைய மணியை ரிஸ்க் இல்லாமல் மிஸ்யூஸ் பண்ணாமல்
லெஸ் தானாக கொண்டுட்டு போக முடியுது. தீஸ் ஆர் ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல். The next one is or last one is guide by the rules and regulations of ministry. எப்படி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கைட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது therefore officer departmental undertaking under the supervisions direct administrative control of the ministry. அப்போது மினிஸ்ட்ரியோடைய கண்ட்ரோலில் டைரக்டாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ் இருக்கிறதுனால தே கைட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி. அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரேம் பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பப்ளிக்கோடைய வெல்ஃபேரை பேஸ் பண்ணுறதுனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கைட் பண்ணுறது யாருன்னா மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்.